டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் இருக்கும் தகவல்கள் முழுக்க கல்வி நோக்கமாக மட்டுமே. இது நிதி ஆலோசனை அல்ல, முதலீடு ஆலோசனை அல்ல. சந்தை அலைபேசியில் பணமிடுவது ஆபத்தானது. எப்போதும் உங்கள் சொந்த ஆராய்ச்சியுடன் உங்கள் பொறுப்பில் மட்டுமே முடிவெடுக்கவும். தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், வணக்கம். குட் ட்ரேடிங் துராஜ். இத்தனை நாளாக நான் வீடியோ போட முடியல, சாரி. இப்போ மார்க்கெட் பயங்கரமாக ரத்த ஆறு ஓடிட்டு இருக்கு. பயங்கரமான ரத்த ஆறு எப்படி சொல்லும்போது எல்லா போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது எல்லாமே ரெட்டாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட். அப்படி பயங்கரமான ஒரு 11,000 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நாஸ்டாக் விழுந்திருக்கு. பயங்கரமான கிராஸ் டவுன் மூவ்மெண்டம். யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமா கிராஸ் ஆயிருக்கு. அது இல்லாம S&P, டவ் ஜோன், பிட்காயின், கோல்டு, சில்வர் எல்லாமே பயங்கரமான பாயிண்ட்ஸோட விழுந்திருக்கு. ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஜாபோட ரிப்போர்ட் பார்க்கும்போது 1,74,000 மெம்பர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. அதனால மார்க்கெட் மேல தான் போயிருக்கணும், ஆனா மேல போக்கல. ஏன்னா அதனால நிறைய விஷயங்கள் பேனிக்கோட இருந்து இப்ப ரேட் கட் பண்ணாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ரேட் கட் பண்ணாத போது என்ன ஆகும்? உங்களுடைய கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய லோன்ஸ் வந்து கிடைக்காது. கம்பெனிஸ்க்கு ஏஐ சம்பந்தப்பட்ட எல்லா கம்பெனிஸ்க்கும் லோன் கம்மியான ரேட் கட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரேட் கட் பண்ணும்போது அவங்களோட கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல அவங்களுக்கு லோன் கிடைக்கும். அந்த லோன் கிடைக்காத வச்சு நிறைய கம்பெனிஸ்கள் அதுல இருந்து எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இருந்து எக்ஸிட் பண்ணி பாண்ட்ஸ்ல டிராவல் ஆயிக்காங்க. பாண்ட்ஸ்ல ஆட் ஆகுறாங்க. ஓகே, செக்யூரான பாண்ட்ஸ்ல ஆட் ஆகுறாங்க. அப்ப ஏஐ சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் எல்லாம் விழும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்புறம் பார்க்கும்போது யூஎஸ் ஈரான் பயங்கரமான சண்டை. ஹைலாண்ட் மேல அட்டாக் பண்ணிருக்கான். அந்த ஹைலாண்ட்ல ஸ்டோரேஜ் இருக்கு. அந்த ஹைலாண்ட் மேல அட்டாக் நடந்திருக்கு. அதனால பயங்கரமான ஒரு கிராஸ் டவுன் மூவ்மெண்ட்டுக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ மார்க்கெட் ரொம்ப ரொம்ப பேனிக் சிச்சுவேஷன். இது ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன் தான், ரொம்ப நாள் நிக்காது. ஓகேங்களா? ஓரளவுக்கானது. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, மார்க்கெட் ஸ்டெபிள் ஆயிடும். ஓகே, இதுல இருந்து நம்மளும் மீண்டு வரும், மார்க்கெட்டும் மீண்டு வரும், இந்த உலகம் மீண்டு வரும் என்று பிரம்மசக்தி வேண்டிக்கும். ஓகே, அவ்வளவுதான் மார்க்கெட்டோட விஷயங்கள். ஜாப் நிறைய பேர் போகும் சார். யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேருடைய ஜாப் போகும். ஜாப் வந்து ரிசைன் ஆகும். எத்தனை பேர் ஜாப்ஸ் போயிட்டு நியூ ஜாப்ஸ்க்காக யூஎஸ் போயிருக்காங்களோ, அதர் கண்ட்ரிஸ் போயிருக்காங்களோ, அவங்களோட ஜாப்ஸ் எல்லாம் ரிசைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த குட் கம்பெனிஸா இருக்கணும், அவங்க குட் கேரக்டர்ல பண்ணிருக்கட்டும், ஆனா ஜாப் வந்து போயிட்டதுக்கான வாய்ப்புகள் 80% மேல இருக்கு. தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஓகே, இதான் உண்மையான விஷயங்கள். பேனிக் ஆகாதீங்க. ஜாப்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. ஜாபை கிரியேட் பண்றதுதான் விஷயம். ஓகே, ஜாபை கொடுக்குற விஷயத்துல ஜாப் பண்றோம் அப்படின்னா நம்ம அவனுக்கு அடிமையா வேலை செய்யறோம். முதல்ல நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கும்போது முதலாளித்துவத்துல போறோம். ஓகே, அவன் முதலாளித்துவத்துல இருந்து பண்ற போது நம்ம முதலாளித்துவம் ஆக முடியாதா? ஆக முடியும். ஓகே, நோ ப்ராப்ளம். மார்க்கெட் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டாக் மார்க்கெட் அல்டிமேட்டான விஷயம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இது மார்னிங் டெய்லி கிரீனோட சேனல். ஓகே, 2 சேனல்ல இது போஸ்ட் ஆகும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனால நான் வீடியோ போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னால வீடியோ போட முடியாத சட்டத்தில் இருந்தேன். சாரி கைஸ். ஓகே, ஜாப் கட் ஆக போது ரொம்ப ரொம்ப விஷயங்கள். ஈரான் பேனாக்கில் இருக்கு. ரொம்ப யூஎஸ் ஈரானுடைய சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஓகே, இதனால பார்க்கும்போது எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? எதுல பண்ணலாம் தெரியல, எப்படி பண்றது தெரியல. ஒரே வழி, நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. ஒன்லி ஸ்கேல்பிங் பண்றோம், மார்னிங் அடிக்கிறோம், 5 to 10 பாயிண்ட்ஸ் புக் பண்றோம், நிம்மதியா இருக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸ்கேல்பிங் பண்றோம், அதை எடுத்து நம்ம சேவ் பண்றோம். இதுதான் நம்மளால செய்ய முடியும் இப்ப தற்காலிகமான ஒரு விஷயத்துக்காக. இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா வேண்டான்னு சொல்லுவேன். இப்ப சரியான டைம் இல்ல. கரெக்டான டைம் வரும்போது நானே உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுடைய பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம், ஹோனோ அடிஷனல். ஓகே, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கான காரணம் பொறுத்தவரை இத்தனை நான் வீடியோ போடல. வீடியோ போன இப்பதான் கொஞ்சம் உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால லாஸ்ட் மார்னிங் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீடியோ போட்டுருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் விழுந்துச்சு, ரேட் கட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் கிராஸ் டவுன் ஆகும். ஒரு இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி இன்னொரு இடத்துல போவாங்க. எப்படின்னா இப்ப பேனிக் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது ஏஐ சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்டாக்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் எல்லாமே அவங்க வித்துட்டு என்ன பண்ணுவாங்க? பாண்ட்ஸ்ல டிராவல் ஆவாங்க, பாண்ட் சைடு போவாங்க. கோல்டு விழும் சார், இன்னும் விழும். கோல்டு விழும், சில்வர் விழும். ஓகே, ஆயில் பயங்கரமா விழும். ஆயிலும் விழும். $90 விழுந்திருக்கு யூஎஸ்ல ஆயில். ஓகேங்களா? அவ பார்க்கும்போது ஆயிலோடைய ரேட் கட்டும் நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் பேனிக் ஆகாதீங்க. நம்மளுடைய அன்றாட சேவையான விஷயங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள். பெட்ரோல், டீசல், ஃபுட்டு சம்பந்தப்பட்டது, தேவையில்லாத அத்தியாவசியங்கள் அதெல்லாம் ரொம்ப ஹை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்ச நாள் சமாளிச்சது ஆகணும், வேற வழி கிடையாது. கொரோனால எப்படி இருந்தோம் அதே மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ சோ மச். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். மார்னிங் டெய்லி கிரீன் ஜாயின் பண்ணுங்க. டெய்லி நம்ம ஸ்கேல்பிங் பண்ண போறோம். மார்க்கெட் எங்க போனா நமக்கு என்ன இருக்கு? டெய்லி அடிக்கிறோம், பிடிக்கிறோம், 5 to 10 பாயிண்ட்ஸ் அடிக்கிறோம், முடிஞ்சாச்சு. மெம்பர்ஷிப் இருக்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல. கீழே போனீங்கன்னா வீடியோ கீழே எல்லாமே ஜாயின் பண்றதுக்கு ஜாயின் பட்டன் கிளிக் கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மார்னிங் டெய்லி கிரீன் எக்ஸ்பைரி ரேட் மட்டும் ஒண்ணுன்னா எக்ஸ்பைரி ரேட்னு இருக்கும், அதுல போயிட்டு நீங்க மென்ஷன் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சோ மச். பபாய். மண்டே மீட் பண்ணலாம்.